ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, கீழ்ப்படினால் உண்டாகிற நன்மைகள், கீழ்ப்படினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியமா இருக்கிறதே. அந்த முதல் நூற்றாண்டு திருச்சபை உபத்திரவங்களுக்குள்ளே பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், எப்பக்கமும் பயமுறுத்தல், ஒடுக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள். அதனாலே ஆண்டவர் பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை, பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் அன்றைக்கு வாழ்ந்த காலம் ஒரு கொடுங்கோல் ஆட்சியின் காலம். அங்கே நீதிக்கு அங்கே நீதிக்கு அங்கே உண்மை இல்லை, நீதி பேசப்படாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சியின் காலத்தில் தேவமனிதனாகிய பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தை, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் மனிதர்களை பிரியப்படுத்த விரும்புகிறோம், மனிதர்களை புகழ்பாட விரும்புகிறோம், மனிதர்களை துதிக்கிறோம், மனிதர்களை மேன்மைப்படுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும், அளவிட்டால் மனிதனை புகழ்வதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது, அங்கு ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு எது அவசியமோ அது இந்த பூமியில் அவசியம் இல்லாமல் இருக்கிறது. இந்த நாளின் செய்தி, அன்பானவர்களே, தேவனுக்கென்று கீழ்ப்படுகிற வாழ்க்கை, அந்த கீழ்ப்படியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள். ஆங்கிலத்தில் ஒபே, OBEY, அந்த 4 எழுத்துக்களை மையமாய் கொண்டு இந்த நாளிலே உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை பேச விரும்புகிறேன். அதாவது ஓபே, அதில் முதல் வார்த்தை ஓ. என்னுடைய கருத்து என்னவென்றால், ஆஃபர் பிரைஸ் டு காட். கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் தேவனை துதிக்கிறான். துதிக்கிறவன் கீழ்ப்படிவான், கீழ்ப்படுகிறவன் துதிப்பான். அதாவது எங்கே நீ கீழ்ப்படுகிறாயோ அங்கே தேவனுக்கு துதி உண்டாக்குகிறாய், தேவனுக்கு அங்கே நீ மேன்மை செலுத்துகிறாய், தேவனை உயர்த்துகிறாய். கீழ்ப்படிதல் என்பது எக்ஸால்டிங் காட், தேவனை உயர்த்துவது. தேவனை உயர்த்துவதற்கு பல உபகரணங்கள் இருக்குது. பாட்டினால், துதியினால், ஜபத்தினால், கிரியைகளால், இப்படி வேண்டுமா தேவனை உயர்த்தலாம். கனம் பண்ணுவதில் தேவனை உயர்த்தலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எங்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ அங்கெல்லாம் தேவனை உயர்த்துகிறீர்கள். ஆஃபர் பிரைஸ் டு காட். தேவனுக்கு துதிகளை செலுத்துகிறீர்கள். இதைத்தான் சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 14-15 அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது, நீ கீழ்ப்படியும் போது தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடுகிறாய். 2வது, உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்துகிறாய். அப்படி கீழ்ப்படியும் போது நடக்கிற முதல் ஆசீர்வாதம், ஆண்டவர் சொல்கிறார், உன் ஜபங்களுக்கு நான் பதில் கொடுக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய். 2 வாசகங்களை இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இது ஸ்தோத்திரத்தை பற்றி அல்ல. when you obey the Lord, you are offering praise to God. obey, offering praise to God. தேவனுக்கு உன்னுடைய கீழ்ப்படிதல் தேவனை உயர்த்துகிறது. இங்கே 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், உன் கீழ்ப்படிதல் தேவனை மகிமைப்படுத்துகிறது, உன் கீழ்ப்படிதல் தேவனை உயர்த்துகிறது. அப்படி தேவனை உயர்த்தும் போது நடப்பது என்ன? தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். அன்பான தேவ பிள்ளையே, கீழ்ப்படி. ஒருவேளை உங்களுக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். when you obey, you are offering the praise to the God. தேவனுக்கு நீ மகிமை செலுத்துகிறாய். பிசாசு சொல்லுவான், கீழ்ப்படியாத. ஆனால் அன்னைக்கு இந்த கீழ்ப்படிதல் என்பது கடுகளவு கூட எண்ணி பார்க்க முடிவதில்லை. குடும்பங்களிலே கீழ்ப்படிதல் இல்லை,
திருச்சபையிலே கீழ்ப்படிதல் இல்லை, உறவுகளிலே கீழ்ப்படிதல் இல்லை. அப்படிப்பட்ட உலகத்து தேவன் சொல்லுகிறார், பக்தன் சொன்னான், மனிதனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அது அவசியமா இருக்கிறது. ஏன் தெரியுமா அவசியம்? when you obey God, you are offering the praise to God. ஒரு பலியை நீ செலுத்துகிறாய், ஒரு மேன்மை செலுத்துகிறாய், ஒரு உயர்வை செலுத்துகிறாய். இன்றைக்கு அநேக மனிதர்களை மகிமைப்படுத்துகிறார்கள். அதை மகிமைப்படுத்துவேன், அது சொல்லப்பட்ட வார்த்தை, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல மனிதர்களை, பல கூடுகைகளுக்கு போகிறேன், பல பிறந்த நாள், திருமண நாட்கள், அதாவது தேவனை விட அந்த நபரை மகிமைப்படுத்துகிறார்கள். இவர்தான் தெய்வம், இவர்தான் அடுத்த யோவான், இவர்தான் அடுத்த மோசே. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே, மனிதர்களை மையப்படுத்த நிறுத்தி விடுங்கள். அரசியல்வாதிகள் பண்ணலாம், என் தலைவன் வாழ்க, என் உயிர் தலைவனுக்கு, அவங்க சொல்லலாம். ஆனால் நீங்களும் நானும் மனிதர்களை மையப்படுத்த வரவில்லை. ஓரளவுக்கு பயன்படுத்தலாம். ஒரு மரண ஆராதனை, ஒரு துக்க வீடு, அந்த மனிதனுடைய நன்மைகள், அவருடைய கிரிகளை சொல்வது தவறல்ல. ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மனிதனுக்கு கொடுக்காதீங்க. இன்றைக்கு people are glorifying the people. மனிதர்களை மையப்படுத்துகிறார்கள், தேவனை மையப்படுத்த விட்டு விடுகிறார்கள். எங்கே நீங்கள் மனிதர்களை மையப்படுத்துகிறீர்களோ அங்கு தேவ மகிமை இல்லாமல் போகும். எனவே அவரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அதனுடைய விளைவு என்னவென்றால், when you praise man, you are failed to praise God. தேவனை மகிமைப்படுத்துவதிலே நீங்கள் தோற்று போகிறீர்கள். மனிதனை மையப்படுத்துவதை குறைத்துக் கொள்ளுங்கள், தேவனை மகிமைப்படுத்தும். தேவனை மையப்படுத்துகிற ஒருவன் மனிதனை மையப்படுத்த மாட்டான். வார்த்தையில இன்னைக்கெல்லாம் ஓவர், ஏதோ கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க, நன்மைகள் கிடைக்கிறது, அவருடைய உறவு தேவை, அவருடைய ஒத்தாசை தேவை, வேண்டாம். தேவனுடைய ஒத்தாசையும் உறவும் நிரந்தரமானது. when you praise God, you are offering to the Lord. அடுத்து நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அன்பானவர்களே, அவர் ஒருவர் தான் நம்முடைய துதிக்கு பாத்திரர். என்னோட முதல் குறிப்பு, ஆஃபரிங் பிரைஸ் டு காட். அவர் தான் நம்முடைய துதிக்கு பாத்திரர். எனவேதான் அடிக்கடி பாடுகிறோம், அன்பானவர்களே, துதிகான மகிமைக்கு பாத்திரரை. அவர் ஒருவரே பாத்திரர். ஏதான் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இப்பெல்லாம் நீங்க கர்த்தரை துதிக்கிறீங்களோ, இப்பெல்லாம் கீழ்ப்படுங்களோ, அப்பெல்லாம் யூ ஆர் பிரைசிங் காட். உண்மை நிறைய பேருக்கு புரியல. whenever wherever you are obeying God, எங்கெல்லாம் கீழ்ப்படுகிறீர்களோ அங்கெல்லாம் தேவனை கனம் பண்றீங்க, தேவனை உயர்த்துறீங்க, தேவனை மையப்படுத்துறீங்க, தேவனுக்கு துதி செலுத்துறீங்க. இந்த விளைவு என்ன? உன் ஜெபங்களுக்கு பதில், உன் வாழ்க்கைக்கு விடுதலை, உனக்கு மேன்மை. மூன்றாவது, அந்த ஒபே என்ற வார்த்தையில் பி என்ற வார்த்தை வருகிறது. ஒபே, ஓ அடுத்து பி. உன்னுடைய கருத்து என்னவென்றால், பிலீவிங் இன் காட்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் காட். நீங்கள் கீழ்ப்படியும் போது வாக்கு தத்தங்களை நம்புகிறீர்கள் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறீர்கள். இன்றைக்கு ஒரு வாக்கு தத்தத்தை உணர்ச்சி நம்பலாம், அறிவில் நம்பலாம். ஆனால் when you obey God, you are believing the promise of God. உங்களுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் நம்புகிறீர்கள் என்பது அர்த்தம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எபிரேயர் 11. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கீழ்ப்படிந்தார்கள். வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். கீழ்ப்படுகிற நீங்கள் ராஜ்யங்களை ஜெயிக்க முடியும். The blessings of obeying. இரண்டாவது, நீதியை நடப்பிக்க முடியும். மூன்றாவது, வாக்கு தத்தங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இவை எல்லாமே கீழ்ப்படினால் உண்டாகிற நன்மைகள். அதை விளக்கி சொல்ல போகிறேன். நீ obey God, ராஜ்யங்களை ஜெயிக்க முடியும். நான் சொல்ல இந்த ராஜ்யங்களை மட்டுமல்ல,
அந்தகாரத்தின் அசுத்தங்களின் பாதாளத்தின் வாசம் ஜெயிக்க முடியும். ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். When you obey God, உடைய வாழ்க்கையில் நீதியான காரியங்களை தேவன் செய்வார். நீதியை நடப்பிக்கிற நீதிமானவங்களை கர்த்தர் மாற்றுவார். நீதியை நடப்பித்தார். இதெல்லாம் obeying, the blessings of obeying. மூன்றாவது, வாக்கு தத்தங்களுக்கு சொந்தக்காரராய் மாறினார்கள். நாலாவது, சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். எத்தனை பெரிய மாற்றம் பாருங்க. இன்றைக்கு சிங்கங்கள் வாயில் அடைக்கிறோமா? ஒபே. நீங்க நம்ம வீட்டிலே இருந்து சிங்கங்கள்லாம் சில மிருகக்காட்சி சாலை போக வேண்டியதே இல்லை. அநேக வீடுகளே மிருகக்காட்சி சாலை மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு. அப்படிப்பட்ட சிங்கங்களை அடைக்க வேண்டுமானால் ஒபே காட். கீழ்ப்படிஞ்சு பாருங்க, சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும். கீழ்ப்படிந்து பாருங்க, நீதியை தேவன் நடப்பிப்பார். கீழ்ப்படிந்து பாருங்கள், ராஜ்யங்களை ஜெயிப்பீர்கள். அடுத்த வாசனம், அடுத்த வார்த்தை எபிரேயர் 34. When you obey God, கீழ்ப்படியும் போது அக்கினியின் உக்கிரத்தை அவிக்க முடியும். உங்களை சுற்றி அக்கினி இருக்கலாம், உள்ளான வெளியான, காணக்கூடிய காணக்கூடாது அக்கினி, ஃபயர். உங்களை சுட்டெரிக்க, உங்களை சாம்பலாக்க, உங்களை ஒன்றுமில்லாமல் செய்ய வேதம் சொல்கிறது. அக்கினியின் உத்திரத்தை அவிப்பதற்கான ஒரு உபகரணம் கீழ்ப்பிடிதல். அது மட்டுமல்ல, பட்டய கருக்கு. When you obey God, God will deliver you from all your ups and downs. பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். இதெல்லாம் கீழ்ப்படினால் உண்டான நன்மைகள். மூன்றாவது, பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். முடியவே முடியாது, சாத்தியமில்லை. கீழ்ப்படிஞ்சு பாருங்க. நீங்க ஆலயமே போக முடியாது, ஜெபிக்கவே முடியாது, ஊழியமே செய்ய முடியாது, ரொம்ப பலவீனம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவ சித்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து பாருங்கள். உங்கள் பலவீனத்திலே நீங்கள் பலன் கொள்ளுவீர்கள். மாத்திரமல்ல, யுத்தத்திலே வல்லவராய் கர்த்தர் மாற்றுவார். அவர்கள் யுத்தத்திலே வல்லவர்கள் அல்ல, பழைய ஏற்பாடு பக்தர்கள். யாருமே கராத்தே கத்தவங்க அல்ல, யாருமே குங்ஃபூ படிச்ச அல்ல, சிலம்பாட்டம், எந்த ஆட்டம் அவளுக்கு தெரியாது. ஆனாலும் அந்த கீழ்ப்படிதல் யுத்தத்திலே அவளை வல்லவராய் மாற்றி அமைத்தது. அது மட்டுமல்ல, அந்நியனுடைய சேனைகளை முறியடித்தார்கள். இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கலாம், ஆனா இதெல்லாம் அந்த கீழ்ப்படியெல்லாம் உண்டாகிற நன்மைகள் என்பதை உங்களுக்கு நினைப்பூட்ட அனுப்புகிறேன். அடிக்கடி படிக்கிறோம் நீதிமன்றங்கள் பட்டியலில், ஆனால் அந்த கீழ்ப்படியெல்லாம் உண்டாகிற நன்மைகள் தான் இது. அந்நியனுடைய சேனைகள், சேனை அல்ல சேனைகள், மிகப்பெரிய கூட்டம். நீ திருச்சபையில் கூட இருக்குது. அந்த சேனைகள் ஊழியனுக்கு எதிராய், ஊழியத்துக்கு எதிராய், திருச்சபைக்கு எதிராய், இயக்கங்களுக்கு எதிராய் ஒரு பெரிய கூட்டம். வேதம் சொல்கிறது, அந்த சேனைகளை முறியடிக்க வேண்டுமானால் obey God. அந்த பி என்ற வார்த்தை கருப்பொருள் பிலீவிங் இன் காட்ஸ் வேர்ட். நம்பவே முடியாது, நம்பி பாருங்கள். கீழ்ப்படியவே முடியாது, கீழ்ப்படிந்து பாருங்கள். எபிரேயர் 35. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இது ஆச்சரியமா இல்லை? வாழ்க்கையில எதெல்லாம் மரித்து போனதோ, எதெல்லாம் ஜீவனற்று போனதோ, இனி எதிர்காலம் இல்லை என்று நினைக்கிறீர்களோ, அங்கெல்லாம் there is a new life, new beginning, new opportunities. ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய திருப்பம், ஒரு புதிய வாழ்வு. திருமலை சொல்லுகிறது, அதாவது திரும்பவும் அதை பெற்றுக்கொள்வீர்கள். எதெல்லாம் இழந்து போனீர்களோ, இழந்து போன ஆரோக்கியம், இழந்து போன பொருளாதாரம், இழந்து போன நன்மைகள் எல்லாவற்றையும் திரும்ப பெற முடியும். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, மேன்மையான உயிர் தொழில் அடையும்படிக்கு தேவனை நடத்துவார். மேன்மையான உயிர் தொழிலுக்கு சொந்தக்காரராய் மாற்றுவார். எத்தனை பெரிய காரியம்! இவை எல்லாமே கீழ்ப்படினால் உண்டாகிற நன்மைகள். அன்பான தேவ பிள்ளைகளே, read the word, study the word and recall the word. சொல்லுது வார்த்தை கவனிங்கள். read the word. இரண்டாவது, அன்பானவர்களே, remember the word and recall the word. மூன்று வார்த்தைகள். read the word, remember the word, recall the word.
வார்த்தையை படியுங்கள், வார்த்தை சிந்தலே வையுங்கள், அந்த வார்த்தையை சொந்தம் பாராட்டுங்கள். ரீட். அடுத்து ரிமெம்பர். மூன்றாவது ரீகால். அதை திரும்ப திரும்ப சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கீழ்ப்படிதல் தேவனுடைய வாக்கு தத்தங்களை உங்களுக்கு சொந்தமாய் மாற்றும். அன்றைக்கு ஆதி திருச்சபையிலே போராட்டங்கள் இருந்தன, பாடுகள் இருந்தன, இல்லாமை இருந்தன, வெறுமைகள் இருந்தன. இவைகளுக்கு மத்தியில் 5:42 சொல்லுகிறது, தினந்தோறும் தேவாலயங்களிலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். பாடுகள் தான், போராட்டங்கள் தான், இல்லாமைதான், வெறுமைதான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது தினந்தோறும். அடுத்து இடைவிடாமல். இரண்டை ஒன்றாய் இணைத்து படிக்க அன்பை கேட்கிறேன். தினந்தோறும் பிரசங்கித்தார்கள், இடைவிடாமல் பிரசங்கித்தார்கள். பாடுகள், போராட்டம். இன்றைக்கு சுயாதீனங்கள் இல்லை, மோசமான காலகட்டங்கள், சிறைவாசம். ஆனாலும் they obey. சுவிசேஷத்திற்கு, தேவனுடைய கட்டளைக்கு, தேவ ராஜ்யத்திற்கு. இன்றைக்கு நாம் வசிக்கிற இந்த இந்தியாவில் நம்மால் அதை செய்ய முடியல. பிரசங்கம் ஓப்பனர் போட முடியல, கிளாஸ் கொடுக்க முடியல, பொதுக்கூட நடத்த முடியல, பல காரணங்கள். ஆனால் இவைகளுக்கு மத்தியில் இது உபயோகம். மனிதருக்கு கீழ்ப்படிப்பதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படிதல் அவசியமா இருக்கிறது. அதோட விளைவு என்ன அன்பானவர்களே? அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனம் அவருடைய விளைவுகள் என்னவென்றால், ஆரம்பத்தில் சொன்னேன். ஆரம்பத்தில் உக்கிற்கு தவிப்பது, பட்டை கருக்குக்கு தப்பிவிப்பது, பலவீனத்திலே பலன் கொள்வது, யுத்தத்திலே வல்லவராய் மாறுவது, அந்நிய சேனையை முறியடிப்பது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, பிலீவிங் இன் த ப்ராமிஸ் ஆஃப் காட். வாக்கு தத்தங்களை நம்ப வேண்டுமானால் கீழ்ப்படிஞ்சு பாருங்க. நீ கீழ்ப்படிஞ்சாலே அந்த ஒரு எண்ணம் வந்துடும். When you obey God, you believe God's promises. அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் நம்பும் போது ரோமர் 15:4 சொல்லுகிறது, பொறுமை உண்டாகிறதாம், ஆதல் உண்டாகிறதாம், போதனை உண்டாகிறதாம். திரும்ப சொல்லுகிறேன், Romans 15:4. When you believe the word of God, வார்த்தையை நம்பும் போது பொறுமை, இரண்டாவது ஆறுதல், மூன்றாவது போதனை. இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா? ஒபீடியன்ஸ். கீழ்ப்படியும் போது போதனை உண்டாகும், கீழ்ப்படியும் போது நம்பிக்கை உண்டாகும், கீழ்ப்படியும் போது பொறுமை உண்டாகும். அந்த ஒபே. அதில் மூன்றாவது ஓபி. அடுத்து இ. அந்த இ என்ற வார்த்தைக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு என்னவென்றால், when you obey, you will enjoy the peace of God. கீழ்ப்படியும் போது தேவ சமாதானத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அது அனுபவிச்சதுதான் தெரியும். கீழ்ப்படிஞ்சு பாருங்க. தேவன் அழைத்த போது முரட்டாட்டம், கீழ்ப்படியவே இல்லை. ஊழியத்தில் அழைத்த போது இன்னும் முரட்டாட்டம், கீழ்ப்படியவே இல்லை. When I obey God, I enjoy the promises of God. கீழ்ப்படிஞ்சு பாருங்க. இதனுடைய வாக்கு தத்தங்களில் நீங்கள் களி கூறுவீர்கள், மகிழ்வீர்கள், சொந்தம் பாராட்டுவீர்கள். இ என்ற வார்த்தைக்கு என்ஜாயிங் த பீஸ் ஆஃப் காட், தேவ சமாதானத்தை அனுபவிப்பீர்கள். இதைத்தான் பிலிப்பியர் 4:7 சொல்லுகிறது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். யூ கேன் என்ஜாய் த பீஸ் ஆஃப் காட். தேவ சமாதானத்தை அனுபவிக்கலாம். உலகம் தராத சமாதானம், உறவுகள் தராத சமாதானம், பணம் தராத சமாதானம், பட்டங்கள் தராத சமாதானத்தை ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தருவார். எப்படி தெரியுமா? when you obey. இ என்ற வார்த்தைக்கு enjoying the promise of God. இது ஆண்டவர் சொன்னார். யோவான் 14:27 ஆண்டவர் சொன்ன வார்த்தை, சமாதானத்தை வைத்து போகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல நான் கொடுக்கிறதில்லை. இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். தெரிந்த வசனம். நான் வசிக்கிற உலகம் பகைமை, பொறாமை, போட்டி. ஊழியர்களில் கூட, திருச்சபையில கூட, விசுவாசிகள் மத்தியில் போட்டி பொறாமை அதிகம். அவர் என்ன பெரியவரா, நான் என்ன சின்னவரா? இன்னைக்கு அந்த பகைமை நிறைந்த உலக தேவன் சொல்லுகிறார், கவனிங்கள், when you obey God,
பொறுமை வருமா, ஆறுதல் வருமா? அன்பான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களை காத்துக்கொள்ளும். அது கடினம். பணம் தேவையில்லை, உபகரணங்கள் தேவையில்லை, கீழ்ப்பிடிஞ்சு பாருங்க, ஒரு சமாதானம் வந்துடும். ஆபிரகாம் தன் சொந்த குமாரனை பலியிடும்படி தேவனால் அவன் நிச்சயிக்கப்பட்டான், கட்டளை பெற்றான், செய்து பார்த்தான், தேவ சமாதானத்தை பெற்றான். இன்றைக்கும் பேசப்படுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அந்த என்ற வார்த்தையின் பொருள் என்ஜாயிங் த பீஸ் ஆஃப் காட். எத்தனை அடிக்கடி சொல்கிறார், என் சமாதானம், என் சந்தோஷம், என் ஆறுதல், அது உங்களுக்கு கட்டளையிடுவார். கடைசி வார்த்தை ஒபே, ஒய். அந்த ஒய் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் yielding the purpose of God. இந்த தேவ நோக்கத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை அழைத்த நோக்கத்திற்காக, ஒரு குறிக்கோளுக்காக, ஒரு நிச்சயத்திற்காக. டோன்ட் மிஸ் இட். நான் கொடுக்க கடைசி வார்த்தை ஹீல் த பர்பஸ் ஆஃப் காட். இதுதான் ரோமர் 6:12 சொல்கிறது. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதான சாவுக்கேதுவான சரீரத்திலே பாவம் ஆளாதிருக்கும். ஒபே காட். கீழ்ப்படியும் போது பாவங்களை ஆளாது. ட்ரை பண்ணி பாருங்க, கீழ்ப்படிஞ்சு பாருங்க, பாவங்களை ஆளாது. சத்துரு ஆள முடியாது, சூழ்நிலை ஆள முடியாது. திருமறை சொல்கிறது, சாவுக்கு ஏதுவான சரீரத்திலே பாவம் ஆளாது, வியாதி ஆளாது, வறுமைகள் ஆளாது, இல்லாமைகள் ஆளாது, வெறுமைகள் ஆள முடியாது. பிகாஸ் யூ ஆர் ஹீல்டு டு த பர்பஸ் ஆஃப் காட். தேவ நோக்கத்துக்கென்று அர்ப்பணிக்கும் போது பாவம் உங்களை ஆள முடியாது. இதைத்தான் திரும்ப திரும்ப வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, 13ஆம் வசனம், 13ஆம் வசனம், நீங்கள் கீழ்ப்படியும் போது வேதம் சொல்லுகிறது, அதாவது உங்களுடைய சரீரங்கள் நீதிக்குரிய ஆயுதங்களாய் மாறுகிறதா. நீ ஒபே காட். ரோமர் 6:13. உங்கள் சரீரங்கள் நீதிக்குரிய சரீரங்களாய் மாறிவிடுகிறதா. எத்தனை பெரிய பாக்கியம்! எனவே தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் கீழ்ப்படியும் போது யூ ஆர் எக்ஸ்சேஞ்சிங் யுவர் டிசையர். அதாவது உங்கள் விருப்பங்கள் மாறுகிறது, உங்கள் எண்ணங்கள் மாறுகிறது, உங்கள் சுபாவங்கள் மாறுகிறது, உங்களுடைய வாழ்க்கையே மாறுகிறது. யூ ஆர் எக்ஸ்சேஞ்சிங் த டிசையர் ஆஃப் காட். உங்களுடைய எண்ணங்கள் மாற்றம், சுபாவங்கள் மாற்றம், வாழ்க்கையின் மாற்றம் எல்லாமே மாறுகிறது. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அவருடைய God will show his will and his way. அந்த வார்த்தை சொல்லுகிறது, he will show his will, he will show his way. கீழ்ப்படியும் போது அவர் சித்தத்தை வெளிப்படுத்துவார். கீழ்ப்படியும் போது வழிகளை வெளிப்படுத்துவார். கீழ்ப்படியும் போது he will reveal which is the best in your life. வாழ்க்கையில் எது சிறந்தது என்பதை தேவன் தெரியப்படுத்துவார். He will show the will of God. He will show the ways of God. He will show the best in your life. கீழ்ப்படிச்சு பாருங்க, ஹீல்ட் த பர்பஸ் ஆஃப் காட். கீழ்ப்படியும் போது தேவ நோக்கம் உங்கள் நிறைவேறும், உங்கள் மூலமாய் நிறைவேறும். எபிரேயர் 5:9, எபிரேயர் 5:9 அந்த வார்த்தை, கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைய. கீழ்ப்படுகிற உங்களுக்கு நிகழ்கால ரட்சிப்பு, எதிர்கால ரட்சிப்பு. அநேக பிரசங்கமாக சொல்றாங்க, ஒருவர் ரட்சிக்கப்பட்ட போதும், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். தவறு. நாள்தோறும், நிமிடங்கள் தோறும் when you obey God, வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகிறாராம். அப்படியே இட்டர்னல் சால்வேஷன் ஒன்று இருக்குது. சால்வேஷன் இஸ் நாட் end, it's only beginning. ரட்சிப்பு என்பது ஒரு முடிவு அல்ல, ஆரம்பம். தேவன் சொல்லுகிறார், when you obey God, கீழ்ப்படியும் போது healed. when you obey God, திருமறை சொல்லுகிறது, உன்னை, அதாவது உன்னை பூரணப்படுத்துகிறார். வாசித்து பாருங்கள் திரையிலே, தாம் பூரணரான பின்பு கீழ்ப்படுகிற யாவரையும் பூரணராக்குகிறார். அது மட்டுமல்ல, நித்திய ஜீவனை அடைவதற்கு காரணமாகிறார். என் வார்த்தையை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளை, நம்பர் 1 ஓபே. முதல் வார்த்தை ஓ, ஆஃபரிங் பிரைஸ் டு காட். இரண்டாவது பி, பிலீவிங் த ப்ராமிசஸ் ஆஃப் காட். இ, enjoy the peace of God. நான்காவது, heal
த பர்பஸ் ஆஃப் காட். எல்லாமே பீல வரும். முதல்ல பிரைஸ் ஆஃப் காட், பிரைஸ் டு காட். இரண்டாவது ப்ராமிசஸ் ஆஃப் காட். மூன்றாவது பீஸ் ஆஃப் காட். நாலாவது த பர்பஸ் ஆஃப் காட். உங்கள் வாழ்க்கையிலே தேவ நோக்கம், தேவ சித்தம் நிறைவேறும், தேவ சமாதானம் நிறைவேறும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அது மட்டுமல்ல, உங்களால் தேவன் மையப்படுவார். பிரைஸ் ஆஃப் காட், த பீஸ் ஆஃப் காட், த ப்ராமிசஸ் ஆஃப் காட், த பர்பஸஸ் ஆஃப் காட். உங்கள் வாழ்க்கை நிறைவேற உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே மனிதனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிதல் உத்தமம், அது மேன்மையானது, அது அவசியமானது. உனக்கு கீழ்ப்படிய, இன்னும் கீழ்ப்படிய இரக்கம் செய்யும். தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், திருச்சபையின் வாழ்க்கையில், எனவே ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் Lord, help us to obey. And the obeying, and we're offering the praise to God, enjoying the peace of God. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஹீல்டிங், தேவனுடைய நோக்கத்துக்கு அர்ப்பணிக்கிற வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையிலே தான் நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒபே. திரையில் பாருங்கள், விளக்கத்தை பாருங்கள். ஆஃபர், இரண்டாவது பிலீவிங், மூன்றாவது என்ஜாயிங், நாலாவது ஹீல்டிங். செய்யும்போது தேவ நோக்கம், தேவ சித்தம், தேவ தீர்மானம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும். உங்கள் மூலமாக அநேகருக்கு அது பரவி பறந்தரும். தேவன் தமிழ் ஆஸ்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலய ஆராதனை ஞாயிறு தோறும் காலை 8 மணிக்கு, இரவு 6:30 மணிக்கு, ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பக்கத்தில் 65 பரமானந்த முதலித்தர். வாருங்கள், வேதத்தினுடைய ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை கர்த்தர் உயர்த்துவார். God bless you. ஆமென். பாடுறீங்க, பாடுங்க. என் தாய் உருவாகும் முன்னே, என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே
எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.